அனைவருக்கும் வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் முதல் மாதமான ஜான்வரி மாதம், அதாவது 2024ஆம் வருடம் வரவிருக்கும் ஜான்வரி மாதம் 1/1/2024 அன்னிலிருந்து அந்த மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போது பொதுவாகவே மிதுனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி 3வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க. இப்போ திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மிதுனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான்க. திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டே கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் இந்த 1/1/2024 அன்னையிலிருந்து இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் ராகு உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது ஒரு நல்ல அற்புதமான சிறப்பான அம்சம்ங்க. எப்பவுமே 3, 6, 10 அல்லது 11 ஆகிய உபஜய ஸ்தானங்களான மறைவு ஸ்தானங்களை எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு கெடு பலன்களுக்கு பதிலாக நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடையே நீங்கள் பண உதவிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பண உதவி நிச்சயமாக கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா புதிய தொழில் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷன் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக நீங்கள் ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே 100% நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நீங்கள் செய்து கொண்டே இருக்கின்ற சுய தொழில் நல்ல லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் சுக்கிரன் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. இந்த இடம் சுக்கிரனுக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடம் தாங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு
உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற ப்ராப்ளங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 1/1/2024 அன்னிலிருந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகிரகம் மற்றும் பூமியின் காரகன் அவர் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய கூட்டாளி சாணம், தொழில் சாணம் மற்றும் மனைவி கலசர ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வந்து கொஞ்சம் கிடைக்காம காலதாமதம் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கலாங்க. இப்போ இன்கேஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்காக அப்படின்னாலும் அந்த கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நல்லபடியாக சேருவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய மனைவிக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்களின் தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து அவங்களுக்கு வந்து கண், பல் அல்லது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுடைய தாய்மார்களுக்கு ஏற்படுது அப்படின்னாலே இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நல்ல நிலைமைக்கு திரும்புவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உடனடியாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த வருடத்தின் முதல் மாதம் சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் வந்து புதன் கிரகம் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் நம்மளுடைய 6வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு எதிரிகள் ஏற்பட்டாங்க அப்படின்னாலும் நீங்கள் எளிதாக வந்து உங்களுடைய பேச்சு வாதத்தின் மூலமாக வந்து அவங்கள நீங்கள் வெற்றி கொண்டுட்டு உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனை கண்டிப்பாக உங்களை வந்து காத்துக்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த ஜனவரி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ சூரியன் வந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தில் நம்மளுடைய செவ்வாய் பகவான் கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய வாழ்க்கை துணை இப்போ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனீஸ்வரர் இருக்காருங்க. அதே சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காரு. இப்போ சனீஸ்வரரால் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் செய்யக்கூடிய நல்ல சுய தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு தன லாபம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்
முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் ஒரு சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளோ அல்லது ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ நீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் நீங்கள் ஆரம்பிக்கின்ற சுய தொழிலில் நல்ல லாபகரமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் அவ்வப்போது உங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில தாய்மார்கள் ரொம்ப மனக்கவலையோட இருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் தாய்மார்களே. மேலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்கள் இந்த 2024 வருடம் முடிவதற்குள்ளே இன்று எடுப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கு அப்புறமா பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுவதற்காக ஒரு சில தாய்மார்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ரெகுலராக விடாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க. இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய ஆரம்ப மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிளான் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு கொஞ்சம் சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் அவ்வப்போது கமெண்ட்ஸ் பதிவில் தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க, சார் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு நடக்கலைங்க, எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.